வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. இன்றைக்கி கரெக்டாக 50வது நாள் வாக்கிங் போய் ஜாக்கிங் போயிட்டு எல்லாம் பண்ணி ஒரு வெற்றிகரமாக ஒரு 4 கிலோ கம்மி பண்ணியிருக்கேன். இப்போ எனி டிஃப்ரெண்ட் இருந்தாலும் சைட்டெல்லாம் சதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏறுறது ஈஸி, இறங்குறது கஷ்டம். அது மட்டும் தெரிஞ்சிச்சு. லைஃப்பில் ஏறுறது கஷ்டம், இறங்குறது ஈஸி. ஆனால் சாப்பிட்றதுல ஏறுறது ஈஸி, இறங்குறது கஷ்டம். உண்மை தானே? ரைட், ஓகே. இன்னொரு 50 நாளில் ஒரு 4 கிலோ கம்மி பண்ணலான்ட்டு இருக்கேன். தெரில, டயட் இருக்கலான்ட்டு இருக்கேன். நம்மளுக்கெல்லாம் டயட்டுக்கு செட் ஆகுமான்னு தெரியல முதல்ல. ஓகே, எனிவே ஹாப்பி சண்டே. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். எல்லாம் பிடிச்சது சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. சிக்கன் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கேன் பையன். சரி, ஓகே. நம்மளை வீட்டில் நீ சிக்கன் இறா கேட்டான் பையன். நீங்கள் கடைக்கு போனோம், 2 ரோட்டில் ஒரு அம்மா கூடையில் வருவாங்க, அந்த மாதிரிட்ட வாங்கலான்னு பார்க்குறேன். இன்னும் கலந்து வரல. டிஃபன் பண்ணலாம். சாரி மேக்ஸிமம் நான் வீடியோ வந்து கட் பண்ணாமல் லைனாக எடுத்துகிட்டு வச்சுக்காதீங்க. அதான் சொல்லிட்டேன் இல்லையா, இந்த வீடியோ வந்து எடிட்டிங்கு அப்புறம் வந்து கலர் மிக்சிங் எதுவுமே கிடையாது. அப்படியே வீடியோ எடுத்து அப்படியே போடுறதால தான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. சில பேருக்கு பிடிச்சிருக்கு, சில பேர் என்னடா தும்முறதெல்லாம் எல்லாம் காமிக்கணும் நேச்சுராக வருது, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, என்ன டிஃபன் பார்க்கலாம். இன்றைக்கி வீட்டில் மாவு இருக்கும். தேங்காய் பத்தை இருக்கா இல்லை தெரில. மாய் தேங்காய் பத்தை இருக்கா? தேங்காய் பத்தை தான் குயிக்காக ஒரு சட்னி பண்ணுவீங்க. நான் வந்து பச்சை மிளகா போடுவேன், உங்கள் காஞ்ச மிளகா போடுவாங்க. டக்குன்னு சட்னி. மாவு இருக்குல்ல, தோசை இருக்கும் இருக்கு, துவையல் இருக்குல்ல. அப்படின்னா வெந்தயக்கீரை குழம்பு அது போதும், வேறு சட்னி வேண்டாம். வெந்தயக்கீரை குழம்பு. தோசைக்கு வெந்தயக்கீரை குழம்பு ரைட்டுது. எது தட்ட சட்னி பண்ணணும். கொஞ்சம் இருக்கா, நிறைய இருக்கா? கொடு, அது போதும். இது வாங்கினதுலேருந்து எண்ணெய் அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. தோசையில் எண்ணெய் நிறைய ஊற்றுவேன், இப்போ எண்ணெய் ஊற்றுறதில்லை. ரொம்ப நல்லா இருக்குது தோசை. இது வந்து சிக்கன் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஃப்ரெஷ் டு ஹோம், ஃப்ரெஷ்ஷாக நத்திங். அது இன்னும் தெரில. இது ஆன்லைனில் என் பையன் ஆர்டர் பண்ணுறான், நம்மளுக்கு பண்ண தெரியாது. அது எதனா வித்தியாசம் இருக்கான்னு தெரில. நாம் பண்ணுற நான் எங்கள் கடையில் வாங்குகிற சிக்கனுக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50% டிஃப்ரெண்ட் இருக்குது. அது நான் கடையில் வாங்குறது ஒரே ரத்தமாக இருக்கும், அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி எடுத்துடுவோம். இது என்னன்னு தெரியல, நல்லா பொதன்னு இருக்குது, குயிக்காக வந்துடுது. அது என்ன ட்ரிக்ஸ் தெரில. துண்டுறதுக்கு நல்லா இருக்கா, அது பின்னாடி விளைவுகள் எப்படின்னு தெரியல. ஆனால் சில்லுன்னு தான் இருக்குது. உடம்புக்கு நல்லது இல்லையா எதுவும் தெரியல. இந்த இப்போல்லாம் வர்றது எல்லாமே கலப்படம் வருது. வாழைப்பழத்தில் கலப்படம், அரிசியில் கலப்படம், பிளாஸ்டிக் அரிசின்றாங்க. நார்மல் வாழைப்பழத்தை பெயிண்ட் அடிச்சு செவ்வாழைன்றாங்க. அதெல்லாம் பார்க்குறது ஆனால் பயமாக இருக்குது. வரப்போகிற வருங்காலம் எப்படி இருக்க போதோ. கலப்படத்திலே தான் உலகம் இருக்கும். நீ சாப்பிடு முதல்ல. இருந்தா நான் ஹோட்டல் தோசமாக வந்து நீ சாப்பிடு. இருந்தா சரி, நான் சாப்பிட்றேன். இன்னும் ஒரு தோசை வச்சுட்டேன். ஒரு தோசை ஊற்றிட்டு எடுத்துருந்துறியா? சரி. வெந்தயக்கீரை குழம்பு. தோசைக்கு குழம்பு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுன்னு தெரியாது நிறைய பேருக்கு. ஆனால் தோசைக்கு குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி வாங்க சாப்பிட்லாம். அந்த ஸ்டவ் சின்னது பண்ணிவிடு, தீங்கிற போது கீழே. எண்ணெய் ஊற்றிடாத. ஒரு சொட்டு எண்ணெய் கிடையாதுங்க தோசையில். பழைய கடையில் வந்து 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா தான் தோசை மேலே வரும். இது ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். அப்படியே ஹோட்டல் தோசை மாதிரி வருது. தேங்க்யூ. போதும், எனக்கு போதும். 2 தோசை போதும். 5 தோசை கூட துண்ணுவேன். ஆனால் நான் சின்ன வயசில் வந்து கேஸ் எல்லாம் கிடையாது. எங்கள் வீட்டில் வந்து விறகு அடுப்பு நீட்டாக இருக்கும். இங்கே ஒரு அடுப்பு, இங்கே ஒரு அடுப்பு. சாணி மொழி இருப்பாங்க. சாணி மொழியாக ஞாபகம் இல்லை எனக்கு. ஆனால் விறகு அடுப்பு தான். எங்கள் அப்பா வந்து சுடு தண்ணி பைலரில் வந்து விறகு கட்டை போய் 2 குண்டு 3 குண்டு வாங்கி வருவார்.
நானும் கூட போவேன். எங்கள் அப்பா எங்கெங்கே போகிறாங்களோ கூட ஓட்டின்னு போயிடுவேன். மேக்ஸிமம் அவர் வந்து சினிமாவுக்கு நிறைய கூட்டின்னு போயிருப்பாரு. நம்ம எங்கள் அப்பாவோடைய ஞாபகம் நைட் ஷோ தான். கோஆப்டெக்ஸில் வேலை செஞ்சுருந்தார். வேலை முடிச்சுட்டு வருவார். இந்த வெள்ளிக்கிழமை நைட்டு அது மாதிரி ஆச்சுன்னா சினிமா கிளம்பிடுவார். கொருக்குப்பேட்டை வண்ணாரப்பேட்டையில் கோஆப்டெக்ஸ் இருந்துச்சு. டிஹெச் ரோட்டில், திருவள்ளூர் ஹை ரோட்டில். லீவில் வந்து கோஆப்டெக்ஸ் நான் போய்ட்டு அவர் கூடயே தான் இருப்பேன். சாயங்காலம்னா கணேஷ் பண்ண ஹோட்டலுக்கு கூட்டின்னு போவார். நைட் ஷோ போவார், தனியாக போவார். நான் வரட்டப்போ நான் சரி வாங்குவார். அவர் கூட நான் போன படங்கள்லாம் ஞாபகம் இருப்பாருங்க. வாழ்வே மாயம், அண்ணன் ஒரு கோயில், உள்ளத்தில் குழந்தையடி, ஜானி, பில்லா, அன்னை ஒரு ஆலயம், ஆட்டுக்கார அலமேலுன்ற படம் ஞாபகம் இருக்கா தெரியல உங்களுக்கு. நான், எங்கள் பெரியக்கா, சின்னக்கா, அடுத்து சின்னக்கா, நான், என் தம்பி, சூர்யா அப்போ குழந்தை அப்படி இடுப்பில் தூக்கி போனாங்க. பாண்டியன் தேட்டர் ஒன்று இருக்குது வண்ணாரப்பேட்டையில். அந்த ஆட்டுக்கார அலமேலு அந்த படத்தை அந்த தேட்டர் போய் பார்த்தோம். க்ரௌன் தேட்டரில் வந்து அண்ணன் ஒரு கோயில்னு ஒரு படம் வந்துருந்துச்சு. இது வந்து அந்த ஏரியா மக்களுக்கெல்லாம் தெரியும். அதெல்லாம் ஒரு ஆனால் நான் சொல்கிறேன் பார்த்துங்க, 1970, 80 அந்த 70, 80 பிறந்தவங்களோட லைஃபு யாராலையும் அனுபவிக்க முடியாது கன்ஃபார்மாக. இப்போல்லாம் அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க. சோஷியல் மீடியா வந்து எல்லாம் ஃபோன். ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், மூஞ்சி பேசுகிறாங்க தெரியல, எல்லாம் ஃபோன் நோண்டிகிட்டு இருப்பாங்க. சாப்பிட்றதுக்கு போகிற ஃபோன் நோண்டிகிட்டு இருப்பாங்க. அந்த காலத்தில் வந்து எல்லாரும் நல்லா பேசுவோம். கல்யாணம் ஆச்சுன்னா நல்லா கலந்துப்பாங்க. ஒரு ஃபோட்டோ பிடிக்குது அதிசயம், ஃபோட்டோவில் வந்து நிற்பாங்க. அது ஒரு ஜாலி. சனிக்கிழமைனா ஹிந்தி படம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு தமிழ் படம், வெள்ளிக்கிழமை ஒளியும், புதன்கிழமை திரைச்சித்திரமும் திரைத்துளி போடுவாங்க. எதாவது படத்துலேருந்து ஒரு சின்ன சீன். இதுக்கோசம் நாங்கள் வாரம் ஃபுல்லாக வெயிட் பண்ணுவோம். அது ஒரு அதாவது வெயிட் பண்ணி அந்த ஒரு படத்தையும் பாட்டையும் பார்க்கறதுக்கு ஒரு சுகம். இப்போ பொழுதன்னைக்கு KTVயில், அந்த டிவியில், சன் டிவியில் படம்லாம் ஓடிட்டுருக்கு. யாருமே பார்க்குறதில்ல. அளவுக்கு அதிகமாச்சுன்னா வெஸ்டர்ன்வாங்க. அந்த மாதிரி இது ரொம்ப ரொம்ப வெறுப்பாயிடுச்சு. டிவி பார்க்க முடியல. அப்போலாம் ஒரு தெருவில் வந்து ஒரு டிவி தான் இருக்கும். இப்போ தெருவில் ஒரு வீட்டில் 2, 3 டிவி இருக்குது. இப்போ எங்கள் வீட்டில் இது ஒரு டிவி இருக்குது, மேலே பையன் ஒரு டிவி இருக்குது, சூரிய ஒரு டிவி இருக்குது. கோல்டன் பீரியட் cannot be repeated. செத்தாலும் இன்னொரு 70s 80s டேஸ் வராது. சினிமா பார்க்குறதும் சரி, மக்களோட பழகிறதும் சரி. எங்கள் கொருக்குப்பேட்டையில் வந்து கோயில் திருவிழா நடக்கும். அந்த திருவிழா வந்து பெருசாக வந்து ஸ்க்ரீன் கட்டுவாங்க. வெள்ளை ஸ்க்ரீன் கட்டி, நான் பார்த்த படம் ஸ்க்ரீன் கட்டி, ஆதிபராசக்தின்னு ஒரு படம் போடுவாங்க, பழைய படம். எதிர்நீச்சல் ஒரு படம் போடுவாங்க, பூவா தலையா ஜெய்சங்கர் அந்த படம். இதெல்லாம் ரோட்டில் உட்காந்து மக்களாக பார்த்து என்ஜாய் பண்ணிடுங்க. ஒரு கோல்டன் பீரியட் cannot be repeated வாங்களேன். அதெல்லாம் நினச்சி தான் பார்க்க முடியாது. மறுபடியும் லைஃப்பில் நடக்க வாய்ப்பே கிடையாது. அப்போ நினச்சிப்பா அப்படிலாம் இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ ரோட்டில் உட்காந்து சினிமா பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள்லாம் அந்த தெருக்கூத்து, ஒரு கோயில் திருவிழா நல்லா போடுவாங்க. அப்போ வந்து நடன கலைஞர்களுக்கு, நாட்டுப்புற கலைஞர்களுக்கு நல்ல மரியாதை இருந்துச்சு. இப்போ சுத்தமாக கிடையாது. நாட்டுப்புற கலைகளை அழிஞ்சு போச்சு. மேடை நடன கலைஞர்கள் இருக்காங்க என்ன மாதிரி. நான், வடிவேல் சேகர், விஜயகாந்த் குமார், நிறைய பேர், தனுஷ் பாண்டி, அஜித் மாதிரி இன்னும் பண்ணிகிட்டு இருக்கோம். அது கொஞ்சம் உயிர் கொடுத்துட்டுருக்கோம். பேசுறதுனா இவ்வளோ பேசலாங்க, உங்களுக்கு போறச்சிடும். மறுபடியும் சொல்கிறேன், 1970s 1980s பிறந்து வளர்ந்து அவங்களுக்கு கிடைச்ச ஒரு லைஃபு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு கிடையவே கிடையாது. அந்த ஹாப்பினஸும் கிடையாது. அப்போ ஆரோக்கியமாக இருந்தோம். கிரிக்கெட் விளையாட போவோம், கிரிக்கெட் விளையாட்டு வருவோம். ஒரு டீ கடையில் வந்து ஒரு தண்ணி வச்சுருப்பாங்க, ஒரு கிளாஸு. அந்த ஒரு கிளாஸில் எல்லாருமே நாங்கள் தண்ணி குடிப்போம். அப்போல்லாம் ஒன்றும் ஆகலை. ஸ்கூல் விட்டு வெளியே வரும், ஒரு கிழங்காரமாக ஒரு கூடையில், எல்லா கார்பரேஷன் ஸ்கூலும் சரி, பெரிய ஸ்கூலும் சரி, ஒரு கிழங்காரமாக ஒரு கூடை வச்சு ஆழ்வள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, மூக்கு சளி பழம், இலந்த பழம், கொர்க்கலிக்காய், கொய்யா, மாங்காய் பத்தை போட்டு, உப்பு போட்டு, மிளகா போட்டு ஊற வச்சு, இன்னும் நிறைய அப்படியே ஈமொச்சின்னு இருக்கும். நாங்கள் அப்படியே இன்டரில் வருவோம், ஒரு 5 பைசா 10 பைசா கொடுத்தா கிடைக்கும். அந்த ஈமொக்கை தான் நாங்கள் சாப்பிட்டு வந்தோம். அப்போல்லாம் நம்மளுக்கெல்லாம் ஒன்றுமே ஆகலை. ஆனால் இப்போ பார்த்து சாப்பிட்றோம், பல வியாதிகள் இருக்குது. உண்மைதான். அதான் அது இயற்கையாக நம்ம இருந்தோம், இப்போ செயற்கையோடு இருக்கோம். ஓகேங்க, நான் பேசினே இருப்பேன். வாங்க சாப்பிட்லாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போவும் சொல்கிறேன், 90s
1970 1980 பிறந்தவங்க அந்த கோல்டன் பீரியடை இப்போ இருக்கிற யாருன்னு அனுபவிக்க முடியாது. நன்றி வணக்கம். ஏன்னா நான் பிறந்த 1970 அந்த 70 80 சூப்பராக இருக்குங்க, வேறு லெவல். பாய்.